இல்ல எனக்கு புரியல. எல்லாத்தையுமே மாறி செலவாச்சே பண்ணணும். இல்ல புரியல. இப்ப புரியுதா? நான் கேட்கட்டும் திருப்பி. நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இல்ல நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாறி செலவாச்சு உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலே ஏத்தாதீங்க. இல்ல திருப்பி இத்தனை பேர் இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன். இவ்வளவு பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாறி செல்வராஜ் பேசணும்னு அண்டர் பண்ண நீங்க மாறி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாறி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க? அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதை தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க. நாங்களே 1000 சுமையோட அந்த படங்களை பண்றோம். எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளவு திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா? நீங்க அதை செஞ்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. அது யார காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சி கடத்தி ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சரியான விஷயம் சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்ல இப்படி சொல்றாங்கன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தாதான் படைப்பு.